ட்ரம்ப் ஆடிக்கொண்டிருக்கும் வரியாட்டத்திற்கு மத்தியில் இந்தியாவுக்கு பொன்னான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. பிரிக்ஸ்பே திட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவில் சுமார் 11 கோடி பேருக்கும் அதிகமானோருக்கு MSME துறை வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. இந்த துறை மேலும் பூஸ்டப் செய்ய வேண்டும் எனில் பிரிக்ஸ்பே முக்கியம் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை தான் MSME துறைகள் என்று அழைக்கிறோம். இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு MSME 30% அளவுக்கு பங்களிப்பு செய்கிறது. இந்தியாவில் வேலைவாய்ப்பு அதிகம் வழங்கும் முதல் துறை வேளாண் துறைதான். இரண்டாவதாக MSME இருக்கிறது. நம்முடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களில் சுமார் 48% இந்த துறையில்தான் ஏற்றுமதியாகிறது. இந்தியாவில் 6.3 கோடி MSMEக்கள் இயங்குகின்றன. இதன் வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கும். சரி, இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கும் MSME துறையை பிரிக்ஸ்பே எப்படி வளர்க்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு முதலில் பிரிக்ஸ்பே என்றால் என்ன என்பது பற்றியும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் தெரிந்து கொள்வோம். நம் ஊரில் கூகுள் பே இருப்பதை போன்று சர்வதேச பண பரிவர்த்தனைக்கு ஸ்விஃப்ட் எனும் வழிமுறை பின்பற்றப்படுகிறது. இதை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் உருவாக்கின. எனவே பண பரிவர்த்தனைக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, இங்குள்ள ஒருவர் அமெரிக்காவுக்கு 10 லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டும். இதற்கு ஸ்விஃப்ட் முறையில் 3 வகையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஸ்விஃப்ட் சார்ஜஸ் 1500 ரூபாய், கரஸ்பாண்டன்ட் பேங்க் ஃபீஸ் 1000 ரூபாய், எக்ஸ்சேஞ்ச் ஸ்ப்ரெட் லாஸ் 3000 ரூபாய். மொத்தமாக 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டும். பண பரிவர்த்தனைக்கு 1 முதல் 3 நாட்கள் வரை ஆகும். இதுவே பிரிக்ஸ்பே எனில் நொடிப்பொழுதில் பரிவர்த்தனை நடந்துவிடும். கட்டணத் தொகை மிக குறைவாகத்தான் இருக்கும். 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியா பிரிக்ஸ் நாடுகளுடன் ஏறத்தாழ $200 பில்லியன் அளவுக்கு வர்த்தகத்தை செய்திருக்கிறது. இதுவே பிரிக்ஸ்பே பரிவர்த்தனை முறையில் நடந்திருந்தால் கட்டண செலவுகளை 80% வரை குறைத்து வருடத்திற்கு சுமார் 3 முதல் 5 பில்லியன் அளவுக்கு நம்மால் லாபத்தை ஈட்டியிருக்க முடியும். அது மட்டுமல்லாது பிரிக்ஸ் நாடுகளுடன் 5 முதல் 10% வர்த்தக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். சரி, இப்போது MSME துறைக்கு வருவோம். இதன் பெயரே சிறு குறு தொழில்தான் என்பதால் இதை நடத்தும் நிறுவனங்களால் அதிகமாக முதலீடு செய்ய முடியாது. உதாரணத்திற்கு, மணப்பாறை முறுக்கு உற்பத்தி செய்யும் சிறிய நிறுவனங்கள் அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனில் பண பரிவர்த்தனைக்கு ஸ்விஃப்ட் முறையை தான் பயன்படுத்த வேண்டும். இதில் கட்டணம் அதிகமாச்சே. எனவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்த முறுக்கை உற்பத்தி செய்யும் MSME நிறுவனங்கள் தயங்கும். இதுவே பிரிக்ஸ்பே இருந்தால் கட்டணம் மிக மிக குறைவாக இருக்கும். எனவே ஏற்றுமதியும் அதிகரிக்கும். இது தொடர்ந்து நடந்தால் இந்த துறையின் வளர்ச்சி குறுகிய காலத்திற்குள் 5 முதல் 10% வரை எட்டும். வளர்ச்சி இருந்தால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், நாட்டின் பொருளாதாரமும் உயரும். ஆனால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் எனில் இந்தியா பிரிக்ஸ்பே உருவாக ஒத்துழைக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு பயந்து பின்வாங்கிவிடக் கூடாது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்.